வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம 5 கிலோ சூப்பர் சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு அண்ணன் மோகன் அண்ணன் வந்து இன்னைக்கு நம்ம 5 கிலோ பிரியாணி செய்ய சொன்னாரு. அவருக்கோசரம் நம்ம இன்னைக்கு வந்து 5 கிலோ சிக்கன் பிரியாணி செய்றோம். வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் வீடியோவ பார்ப்போம். மக்களே ஒரு லைக் பண்ணுங்க, ஒரே ஒரு ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. 5 கிலோவுக்கு தேவையான 5 கிலோ டபரா எடுத்து வச்சிடலாங்க. 5 கிலோவுக்கு தேவையான அளவு 1 லிட்டரு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், லவங்கப்பூ 10 கிராம், பிரிஞ்சி இலை 10 கிராம் நான் கும்பலா சேர்த்துடுறேன். ஒண்ணா ஆக்கி சேர்த்துடுறேன். அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. தயவுசெய்து அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ 2 கிலோ வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 2 கிலோ வெங்காயம் சேர்த்துடலாம். 5 கிலோவுக்கு வந்து 2 கிலோ வெங்காயங்க. 2 கிலோ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு 100 கிராம் பச்சை மிளகா சேர்த்துடலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து 100 கிராம் பச்சை மிளகா போதுமானது. அதிகமாக சேர்த்தா அதிகம் காரம் கொடுக்கும். அதனால் இப்போ நம்ம 100 கிராம் பச்சை மிளகா சேர்த்துட்டு, வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதக்கி வரணுங்க. அப்போ தான் நல்லா பிரியாணி வந்து நல்லா சூப்பரா இருக்கும். சூப்பர் சுவையா இருக்கும் பாருங்க. வெங்காயம் நல்லா வதக்கட்டும். நம்ம வந்து 300 கிராம் பூண்டு, 300 கிராம் இஞ்சி மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கியதும் நம்ம மிக்ஸியில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு, தயிர் 200 கிராம், தக்காளி 2 கிலோ சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துடலாம். 2மே சேர்த்துட்டு, அது கூடவே நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்துடலாம். நல்லா மணம் வருங்க. புதினா நம்ம சேர்த்துட்டு, பிரியாணி மசாலா 10 கிராம், சிக்கன் மசாலா 10 கிராம், தனி மிளகாய் தூள் 10 கிராம் இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாங்க. எண்ணெய் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். மசாலா நல்லா வணங்கிடும். தயிர் வந்து இப்போ தான் சேர்க்கணும். தயிர் வந்து பிரச்சனை இல்லை. நம்ம எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். கறி போட்ட பிறகு சேர்க்கலாம். மசாலா கூட சேர்க்கலாம். நான் வந்து தக்காளியிலே சேர்த்துட்டேன். அது நல்லா மசாலா வணங்கி வர வரைக்கும் நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாம். அப்போ தான் மசாலா நல்லா நல்லா மணம் வந்து வெளியே வருங்க. மசாலா சேர்த்து நல்லா வணங்கியதும் நம்ம ஒரு 5 கிலோ சிக்கனை வந்து நல்லா தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 5 கிலோ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் வந்து அதிகமாக வேக விட கொடுக்காதுங்க. ஒரு 2 நிமிஷம் வணங்கினா போதும். மசாலா சேர்த்து, சிக்கன் சேர்த்து அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டா போதும். அப்போ தான் பிரியாணியில் பீஸ் உடையாம இருக்கும். நம்ம நீங்கள் அதிக நேரம் வேக விட்டிங்கன்னா, பிரியாணியில் வந்து பீஸெல்லாம் உடஞ்சிரும். இப்படி பாருங்கள், செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. பிரியாணியில் பீஸ்லாம் உடையாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி கிளறி விட்டு உப்பு மசாலாவில் இறங்குனோனே, உப்பு சேர்த்துட்டு நம்ப நல்லா வணங்கி நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் வணங்குனதும், நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம். நான் வந்து சிக்கனுக்கு வந்து 5 கிலோவுக்கு வந்து 8 லிட்டர் தண்ணி வைக்கிறேங்க. இப்போ சிக்கனுக்கு வந்து 5 கிலோவுக்கு 8 லிட்டர் தான் தண்ணி வைக்கணும். இப்போ நம்ம வெஜ் பிரியாணியா இருந்தா 1க்கு 2 வைக்கலாம். 10 லிட்டர் வைக்கலாம். இப்போ சிக்கனுன்றதால நம்ம வந்து 5 கிலோவுக்கு வந்து 8 லிட்டர் தான் தண்ணி வைக்கணும். பாருங்க நல்லா ஸ்பைசியா வெந்து வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் தான் வணக்கணும். அதுக்கப்புறம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி 8 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு அரிசி வந்து நம்ம அப்பவே ஊற வச்சாச்சுங்க. வெங்காயம் போடும்போதே நீங்கள் அரிசி ஊற வச்சுருங்க. அரிசி வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் சாப்பாடு உதிரி உதிரியா பளபளன்னு வரும். அரிசி வந்து நல்லா அப்பயே நான் ஊற வச்சுட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கல. நான் அப்படியே சொல்லிட்டேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ நம்ம சேர்த்துடலாம். பாருங்க சிக்கனை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 8 லிட்டர் தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சுட்டு, தண்ணி நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதி வந்த உடனே, நம்ப ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த அரிசியை நம்ம வடித்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு, ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு, ஒரு டைம் மூடி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம தம் போட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துல நம்ம சாப்பாடுல வந்து தண்ணிலாம் ஈர்த்துக்கும். 10 நிமிஷம் விட்டு நம்ம ஒரு 2, 3 டைம் தொறந்து கிண்டி விடணும் அவ்வளோதாங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து தொறந்து கிளறி விட்டா போதும். 3வது டைம் வந்து தம் போடுற மாரி உங்களுக்கே வந்துரும். அப்போ நீங்களே தம் போட்டுடலாம். பாருங்க, சாப்பாடு வந்து தம் போடுற பதத்துக்கு வந்தாச்சு. தம் போடுற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அது கூடவே நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு, அது கூடவே நம்ம புதினா, மல்லி நல்லா தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். அது கூடவே நம்ம சேர்த்துடலாம். பாருங்க, தம் போடுற பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 20 நிமிஷம் சாப்பாட வந்து தம்மில வைக்கணும். 20 நிமிஷம் விட்டு நம்ம 20 நிமிஷம் தம்மில விட்டு நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்க கரெக்ட்டா வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பாடு தம்மில வச்சிடலாம். இப்போ நம்ம 20 நிமிஷம் தம்மு வச்சு நம்ம சாப்பாடு எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. பாருங்க 20 நிமிஷம் தம்மில வச்சாச்சு. பாருங்க பீஸெல்லாம் ஒண்ணு கூட உடையல பாருங்க. நீங்க இதே மாரி செஞ்சு பாருங்க. சாப்பாடு பாருங்க ஸ்பைசியா சூப்பரா இருக்குது பாருங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. சிக்கன் பீஸெல்லாம் உடையாம இருக்கு.
நெய் வந்து தயவுசெய்து தம் இறக்கியது அப்புறம் நெய் போடாதீங்க. இருக்கும்போதே தண்ணி இருக்கும்போது நெய்யும், கொத்தமல்லியும் சேர்த்துக்கங்க. அப்பதான் அந்த மொத்த ஃப்ளவரும் சாப்பாடுக்குள்ள இறங்கியிருக்கும்.